இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. சோ ஒயிட் ஸ்கிரீன் ப்ராப்ளம் சம்பந்தமாக நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 வீடியோஸ் கிட்ட வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோஸ்ல என்ன மாதிரி ட்ரிக்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணமோ, சோ அதே ட்ரிக்ஸ் தான் பிளாக் ஸ்கிரீனுக்குமே நம்ம வந்து பண்ணணும். சோ என்ன மாதிரி ட்ரிக் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிடுங்க, உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணதுமே இந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போயிட்டு கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு எதுவும் அப்டேட் கேட்டிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அப்படி அப்டேட் கேட்டிருந்தா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளம் வந்து போறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி வந்து உங்களுக்கு போகாம வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே மேல 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே இன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளம் சூன் பிக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளம் சம்பந்தமாக நீங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கிரீன் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்துருக்கும். சோ அதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு பாத்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வந்து பிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 2 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து சால்வ் ஆகாம வந்து இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து பேரலல் ஸ்பேஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ அதை இன்ஸ்டால் பண்ணி நியூவா இன்னொரு இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட மொபைல் போன்ல ஒரு இன்ஸ்டாகிராம் தான் வந்து இருக்கும். ஆனா நீங்க வந்து இன்னொரு ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். குளோனா பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஆப் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லைட்டா தெரியாம வந்து இருந்துச்சுன்னா ஒயிட் ஸ்கிரீன் ப்ராப்ளம் சால்வ் பண்றது சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா அதை எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ்மே பாத்தீங்கன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா எப்படி வந்து குளோனா இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து நம்மளோட மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு வந்து செட் ஆகாம வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லைட்டை பாத்தீங்கன்னா வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ அதை இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளம். சோ அதனால இன்ஸ்டாகிராமே சீக்கிரமா பாத்தீங்கன்னா அதை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஆப் அப்டேட் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஒர்க் ஆகல இன்ஸ்டாகிராமுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹெல்ப்ல போயிட்டு வந்து உங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலன்னா பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டாகிராமும் போன்ல இன்ஸ்டால் பண்ணி அதுல உங்க ஐடி லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு வந்து செட் ஆகலன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து யூஸ் பண்ணுங்க. சோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்படி இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகல, உங்களுக்கு எதுவுமே இது வந்து செட் ஆகல, இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணா வந்து போறோம். சோ இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரமாவே இந்த ப்ராடக்ட் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா எல்லா யூசர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இருந்துட்டு இருக்குது. சோ அதனால இன்ஸ்டாகிராமே சீக்கிரமா பாத்தீங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா வந்து பிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்கிரீன் ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ யாருமே பாத்தீங்கன்னா ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. சீக்கிரமாவே இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அதை வந்து பிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சோ அதனால யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. சோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க.